ஸோ இதுக்கப்புறம் இந்த வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு வந்துட்டு முதல்வரோட தொகுதி உட்பட ஒரு 2-3 தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்றாரு ஈவினிங்கு. ஸோ இது அதீத கவனம் பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் என்னென்ன அறிவிப்புகள் சொல்லுவாருன்னு இப்போதான் முதல்ல ஒரு 6 மணி நேரமாவது ஒரு வெளியில வர போறாருங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. விஜய் வெளியில எடுத்துட்டு வர்றது பெரும்பாடா இருக்கு. தேர்தலுக்காவது வராருன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இனிமேலும் மக்கள்கிட்டே ரசிகர்கிட்ட பொய் பேசாம அனுமதி ரத்து எல்லாம் யாரும் கவர்மெண்ட்டுக்கு ரோலே கிடையாது. இது காபந்து அரசு, அதிகாரமே கிடையாது. இனிமேலும் திமுகன்னு சொல்லிட்டு இருக்காம வெட்டியா 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ நேர்ல கூட ஆன்லைன்ல போர்ட்டல்ல போடுங்க பெர்மிஷனுக்கு. உரிய பேப்பர் ஆவணங்களை நீ போர்ட்டல்ல லோட் பண்ணிட்டாலே 48 மணி நேரத்துல அனுமதி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்க தானே இன்னைக்கு ஆரம்பிக்கிறாரு. இப்ப திமுக இல்லையா, அவர் சொன்ன திமுக இன்னைக்கு களத்துல இல்லையா, இல்ல காபந்து அரசுல இல்லையா, தேர்தல் ஆணையம் அணுகுனதுனாலதான் இந்த அனுமதி இல்ல அணுகாலைன்னா கொடுக்க மாட்டாங்களா? என்ன சார் இது? இதைத்தான் சொல்லி இந்த பித்தலாட்டத்தை முதல்ல நிறுத்தணும் விஜய். வளர்கிற ஒரு தலைவர் பித்தலாட்டம் பண்ணக்கூடாது, பொய் பேசக்கூடாது. நாங்க வருவோம்னு நினைச்சு குழி தோண்டிட்டேன். என்ன குழி தோண்டிட்டோம் பார்த்தா தாவி கொதிக்கிற அளவுக்கான லென்த். இது ஒரு வேலையா சார்? இப்ப மூடி விட்டாங்களே. இப்ப அது எந்த அரசு? சந்திரபாபு நாயுடு அரசா இல்ல பினராயி விஜயனுடைய அரசா? குழியை தோண்டது ஸ்டாலின் அரசு, திமுக அரசு. மூடுனது யாரு சொல்லுங்க? பிஜேபி அரசா? சார் ஆனா அதுக்காக திமுக அரசு நெருக்கடி கொடுக்கறதுனால தானே இப்ப இதுவும் அவங்க சொல்ற மாதிரி இருந்து கொடுத்த ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டு நீங்க சொல்லணும் சார். போற போக்குல பொய் சொல்லாதீங்கிற நானு.